அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி சீக்கிரம் செஞ்சிடலாம். களி தான் செய்ய போகிறேன். உடம்புக்கு ஆரோக்கியமான களி. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோ சத்தான களி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் 2 கப் மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, கருப்பு உளுந்து 1 கிலோ, சிகப்பரிசி 1 கிலோ, இது ரெண்டையும் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா நிறையா வரும் கிண்ட கிண்ட. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த ப்ளம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து சிகப்பரிசி 1 கிலோ எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த கல் மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சுட்டு ரெண்டையுமே ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து வறுத்துக்கணும். லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்துக்கணும். கருப்பு உளுந்து வந்து கருப்பாக இருக்கிறனால அது வறுபட்டுருச்சான்னு தெரியாது. அதுக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக தெரியறதுக்காக அது கூட வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெள்ளை உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆகும். வறுபட்டுருச்சுன்னு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கருப்பு உளுந்து ரொம்ப நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா அது வந்து கசப்பாயிரும். அதுக்காக இந்த வெள்ளை உளுந்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வறுபட்டுருச்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாலே போதும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிகப்பரிசி அதையும் வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணும் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். வறுத்துட்டு செஞ்சால் மட்டும்தான் நல்லா வாசமாகவும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வறுக்காமல் பச்சையாக அரைச்சி செஞ்சிங்கன்னா அது பச்சை வாடை வரும். சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்காது, யாருக்கும் பிடிக்காது டேஸ்ட்டு. இது கூட சிகப்பரிசி கூட கொஞ்சமாக சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், இந்த அளவு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற விட்டுட்டு நம்ம மாவு அரைக்கிற இடத்துல கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி காலையில் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம இப்போலேருந்தே நம்ம செஞ்சு பழகினா மட்டும்தான் இடுப்பு வலி முதுகு வலி இல்லாமல் இருக்கும். ஸோ ஆரோக்கியமான உணவு இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றேன் இப்போ வரைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் அதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி விஸ்கு வச்சு கிண்டுனா தான் நல்லா அந்த மாவு கட்டி இல்லாமல் ஈக்குவலாக வரும். நீங்கள் கரண்டியில் வச்சு கிண்டிங்கன்னா ஒரு டைம் கட்டி ஆயிரும், அது நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க திக்காகிற வரைக்கும். கைவிடாமல் கிண்டணும். நம்ம கை விட்டுட்டோன்னா அடியில் வந்து திக்காகி அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா கிண்ட கிண்ட திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். அந்த க்ளம்ஸ் இல்லாமல் எப்படி வருது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இது வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இப்போ இதில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். இருக்கிறதுலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காகணும். கை விடாமல் கிண்டுங்க. பார்த்திங்களா, கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கரண்டி போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். விஸ்கு வச்சு இதுக்கப்புறம் நம்ம கிண்ட முடியாது, ஏன்னா கெட்டியாயிரும். கரண்டியில் கிண்டினா மட்டும்தான் இதுக்கப்புறம் நல்லா கிண்ட வரும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சீக்கிரமாக நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம எடுத்து செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ இது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சு நடுவில் இந்த மாதிரி குழி மாதிரி செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை விட வெல்லம் சூப்பராக இருக்கும். வெல்லம் என்கிட்ட இருக்குது, பட் அதை இன்னும் நான் பவுடர் பண்ணலை, அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன்.
இந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த உளுந்தங்களியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.